இறைவன் எங்கே இருக்கிறார்? அன்பும் சிவமும் இரண்டென்பார் அறிவிலார். அன்பே சிவமாவது ஆறும் அறிகிறார். அன்பே சிவமாவது ஆறும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. அன்பும் சிவமும் இரண்டென்பார் அறிவிலார். அன்பையும் இறைவனையும் பிரிச்சு பார்க்கிறவன் அறிவு கட்டவன், அவன் முட்டாள். அன்பும் சிவமும் இரண்டென்பார் அறிவிலார். அன்பே சிவமாவது ஆறும் அறிகிறார். அன்பே சிவமாவது ஆறும் அறிந்த பின் அன்புதான் சிவம், அன்புதான் இறைவன், அன்புதான் ஏக இறைவன் என்பது அவன் அறிஞ்சிட்டானா அவன் அன்பாவே மாறிடுவான். அவன் அன்பாவே மாறிடுவான். அவன் இறைவனாவே மாறிடுவான். அவனுக்குள்ள அன்பு ஊற்றெடுக்கும். அவனுக்குள்ள கருணை, தயவு, இரக்கம் ஊற்றெடுக்கும். அவன் நடமாடும் இறைவனாவே வாழ்வான். பசித்தவங்களுக்கு உணவளிப்பான். கஷ்டத்துல ஓடி போய் நிற்பான். உயிர்கள் துன்பத்தை தொடைப்பான். கொடுமையான குளிர்ல நடுங்கியவங்களுக்கு போர்வை வாங்கி கொடுப்பான். போத்தையும் விடுவான். தாகத்துக்கு தண்ணி கொடுப்பான்.